அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகின்றோம். சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடித்து வருகின்றோம். இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு 31ஆம் தேதி இரவு 8:10 குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். அனைவரிடமும் அன்புடன் பழகக்கூடியவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் தைரியம் மிக்கவராகவும் உள்ள தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தும், தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. குரு பகவான் தங்களது ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தையும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் 12ஆம் இடமான அயன சயன சுகபோக ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு. இதனால் வரை தங்களுக்கு இருந்து வந்த நோய்கள் தங்களை விட்டு அகலும். தங்களது ராசி அதிபதியான குரு பகவான் தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் பணம் பல வழிகளில் வந்து சேரும். அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். சில அன்பர்கள் புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன சுகபோகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானமாகவும் இருப்பதை குரு பகவான் பார்ப்பதால் சுப விரயமே ஏற்படும். வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வீட்டில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலமாகவும் தங்களுக்கு ஏற்படுகின்ற விரயத்தை சுப விரயமாக மாற்றிக் கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு தாங்கள் பொறுமையுடன் செயல்பட்டாலே போதும். இழந்த பொருள்கள் மற்றும் பதவிகள் தங்களை தேடி வரும். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அதனை வைகாசி, புரட்டாசி, ஐப்பசி மற்றும் மாசி மாதங்களில் முயற்சி செய்தால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல புத்திசாலியாகவும் புதுமையான சிந்தனைகளில் சிறந்தவர்களாகவும் தேவைப்படும் போதெல்லாம் தங்களது திறமைகளை பயன்படுத்துபவர்களாகவும் இருப்பீர்கள். பெண்களுக்கு வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 23ஆம் தேதி வரையிலும், ஆவணி மாதம் 19ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரையிலும் எந்த ஒரு காரியத்தையும் மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்துமே தங்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். குரோதி வருடத்திற்கான வெண்பா. கோர குரோதிகளில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே. சொற்ப விளைவு உண்டனவே சொல். இந்த குரோதி வருடத்திற்கான நவ நாயகர்களாக ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசா அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார். மந்திரி, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு சனி பகவான் கையில் எடுத்துக் கொள்கின்றார். ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திரனும் வருகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசாதிபதியாகவும் வருவதால் சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நன்றாக விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய ராணுவம் பல புதிய சாதனைகளை படைக்கும். எல்லைகளில் பதற்றம் அதிகரிக்கும். நாட்டில் திருடர்களால் பயம் உண்டாகும். மந்திரியாகவும் அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் நல்ல மழை பொழிய வாய்ப்புகள் அதிகம்
அதிக அளவில் உள்ளது. மழைநீர் அதிகரித்து வீணாக கடலிலும் கலக்க நேரும். கருப்பு நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி பல இடங்களிலும் பரவி அனைத்து இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் பெரிய அளவில் நிலநடுக்கம் மற்றும் பூகம்பம் ஏற்படும். முக்கிய மலை பிரதேசங்களில் இடைவிடாது மழை பொழிவு ஏற்படும். பறவைகளின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் பறவை காய்ச்சல் வியாதி பரவும். பூமியின் விலை குறையும். காலம் தவறி மழை பெய்வதால் தேவைப்படும் நேரத்தில் மழையின் அளவு குறைவாகவும் தேவையில்லாத நேரத்தில் மழையின் அளவு மிக அதிக அளவிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் சில இடங்களில் உண்ண உணவின்றி தவிக்க நேரிடும். இதனால் மக்களிடம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். இராணுவத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரிடும். ரசாதிபதியாக குரு பகவான் வருவதால் குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் கூடும். மின்சார கட்டணமும் உயரும். தானியாதிபதியாக சந்திரன் வருவதால் வெல்லம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, துத்தநாகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயரும். இந்த வருடத்திற்கான வருட கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானின் பயிற்சிகள் இல்லை. இங்கு சொல்லப்படுபவை எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.